மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் இயல் 5 உரைநடை பகுதியில் அமைந்துள்ள தமிழர்களின் வீரக்கலைகள் என்ற தலைப்பை பார்க்கவிருக்கிறோம். வீரக்கலைகள், வீர விளையாட்டுகள். விளையாட்டு என்றாலே சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பக்கூடியதல்லவா? விளையாட்டுனா வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அனைவருமே தயாராக இருப்பாங்க. ஒவ்வொரு வயதிற்கு ஏற்றாற் போன்று விளையாட்டுகள் அமையும். அவ்வகையில இப்பாடத்துல தமிழர்களுடைய விளையாட்டுகள், வீர விளையாட்டுகளாக இருக்கக்கூடிய விளையாட்டுகளில் 4 விளையாட்டுகளை நாம் காணவிருக்கின்றோம். வாருங்கள் பாடத்திற்கு செல்வோம். தனக்கென்று தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தமிழ் மரபு. தமிழரின் பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பண்டைய தமிழன் வாளாண்மையால் பகைவரை வென்றான், தாளாண்மையால் நன்னிலம் ஆக்கினான், வேளாண்மையால் வளம் பெருக்கினான். இங்க வாளாண்மையால் பகைவரை வென்றான். வாளாண்மை அப்படின்னா வாளின் திறன் கொண்டு பகைவரை வென்றான். அந்த காலங்களில் வாளை கொண்டு சண்டையிடுவார்கள் அல்லவா, அவ்வாறு வாளை கொண்டு பகைவரை வென்றான். தாளாண்மை அப்படின்னா ஊக்கம், ஸ்பிரிட், நகிட்ட இருக்க எனர்ஜியை கொண்டு நல்நிலம் ஆக்கினான். இங்க இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் கரடு முரடாக இருந்தது இல்லையா, அதை அனைத்தையுமே சீராக்கி நன்னிலமாக ஆக்கினான். வேளாண்மையால் வளம் பெருக்கினான். வேளாண்மை அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பொருள். வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளில் சிறந்து விளங்கினான். தமிழருக்கென்றே இருக்கும் வீரம் செறிந்த கலைகளை அறியுந்தோறும் வியப்பு மேலிடும், மனம் மகிழ்ச்சியும் நிறைந்திடும். ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீரக்கலைகளாக விளங்குகின்றன. இக்கலைகளுள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுகளை பற்றி அறிந்து கொள்வோம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஏறு தழுவுதல். இந்த ஏறு தழுவுதல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுதை விட ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்ல அனைவருக்குமே தெரியும் இல்லைவா? ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம்லாம் செய்தார்கள் மெரினா கடற்கரையில். அப்போ எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அப்படி சொன்னால். அந்த கலையை பற்றி தான் முதலில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். ஏறு அப்படின்னா காளமாடு. ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம மாடுகளை நாம் சித்திரவதை செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. ஏறு தழுவுதல் அப்படின்னு நம்ம வீரத்தமிழர்கள் அந்த விளையாட்டை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏரை நாம் அணைத்து கொள்ளுதல் வேண்டும், நம்மை நாடு இருக்கக்கூடிய அந்த மாடுகளை நாம் அணைத்து போற்றுதல் வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த விளையாட்டை அவர்கள் அறிமுகம் செய்தார்கள். பிற்காலங்களில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாடுகளுக்கு பின்னாடி வாளில் வெடிகள் வெடிப்பது, அது போன்ற நிகழ்வுகள் பின்காலங்களில் நடைபெற்றது. ஆனால் அந்த விளையாட்டு தோன்றுவதற்கான முக்கிய காரணமாக இருந்தது, மாடுகளை நாம் போற்றுதல் வேண்டும், நமக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய மாடுகளை நாம் தழுவி ஆரவாரம் செய்ய வேண்டும் அப்படின்றத அதனுடைய முக்கிய காரணமாக அமைந்தது. இவ்விளையாட்டு பழங்காலம் தொற்று இன்று வரை விளையாடப்பட்டு வருகிறது. வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது. முல்லை நிலம் அப்படின்னா 5 வகை நிலங்களில் அது ஒன்று. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும் சொல்லுவாங்க. இந்த முல்லை நிலத்தில் தான் ஏறு தழுவுதல் அப்படின்றது உகந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு நடைபெறுகின்றது. பொங்கல் திருவிழா கொண்டாடப்படும் நாட்களில் ஏறு தழுவுதல் என்னும் இவ்விளையாட்டு நடத்தப்படுகின்றது. பொங்கலில் மாட்டுப்பொங்கல் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு அப்படின்றது கண்டிப்பாக அங்கே நடைபெறும். மாடுகளை தயார்படுத்துவார்கள், அதன் கொம்புகளுக்கு வண்ணம்லாம் தீட்டுவாங்க. நிறைய மகிழ்ச்சிகரமான தருணமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது அங்கே நடக்கும். இதற்கு ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு என பல பெயர்களிலும் அது அழைக்கப்படுகின்றது. ஊரிலுள்ள இளைஞர்கள் காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகின்றனர். காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை என்பது தமிழர் கொள்கை. அதாவது அதனுடைய கொம்பை பிடிக்க வேண்டும், வாளை பிடிக்கக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் பார்க்குறோம், மாடுக்கு பின்னாடி போய் அதை வாழை பிடிச்சி அதெல்லாம் தாழ்மையாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்பதை தமிழர்கள் திடமாக நம்பினர்.
காளையின் வாளை பிடித்தவன் அதன் காலால் உதைப்பட்டு மண்ணிடை வீழ்வான். ஆதலால் கொம்பை விட்டு வாளை பற்றுதல் கோழையின் செயல். வசமாக பிடி கிடைத்தால் காளையின் விசை அடங்கும், வீரம் அடங்கும், திடமின்றி மண்ணில் சோர்ந்து விழும். இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் இன்று பின்பற்றப்படுகின்றன. இன்று மட்டும் இல்லை, பல காலங்களாக பல விதிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் இடையில என்ன ஆனது என்றால், அந்த விதிகளெல்லாம் மறந்து போய் நம்முடைய தமிழர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இடையில் வந்தவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக மன மகிழ்ச்சிக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த மாடுகளை தவறான வழியில் மாடுகளை சித்திரவதை செய்கிறார்கள். ஆனால் இப்போ பல சட்டங்கள் வந்துவிட்டது, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இவ்விளையாட்டில் பங்கு பெறும் காளைக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெற்றவர் ஆவர். தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் மற்றும் காளைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகின்றது. போட்டி நடைபெறும் போது வாடிவாசலை மறைத்து கொண்டு போட்டியாளர்கள் இருக்கக்கூடாது. காளையில் திமிழ் பகுதியை பிடித்தபடி 15 மீட்டர் தூரம் அல்லது 30 வினாடிகள் அல்லது 3 துள்ளல்கள் வரை ஓடும் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் ஆவர். இவ்விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சமும் தேவை. அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய கலை சிலம்பாட்டம். தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு. சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர். கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு. தற்காப்புக்காக தோன்றிய இக்கலை இன்று வீர விளையாட்டாக அறியப்படுகின்றது. சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றவை அடிப்படையாகும். இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரை கம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகின்றது. அதற்கென்று ஒரு தனி மூங்கில் வகை இருக்கு. அதிலிருந்து தான் சிலம்பாட்டம் செய்வதற்காக மூங்கில்கள் எடுப்பார்கள். சிலம்ப கலையில் மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள்பட்டா, வளரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவர். நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் இவ்விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த விளையாட்டுகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கின்றது. நம்முடைய பண்டைய தமிழர்கள் எதையும் சும்மா செய்யலை, அறிந்து அதனுடைய பொருள் அறிந்துதான் அவ்வகையான விளையாட்டுகளை கண்டிருந்திருக்கிறார்கள். அடுத்த வகுப்பில் வில்வித்தை மற்றும் மற்போர் ஆகியவற்றை காணலாம். நன்றி, வணக்கம்.